வணக்கம். பாப்அப் கடைகள் இப்போது பிரபலமடைந்து வருகின்றன. தீபாவளி காலத்தில் அத்தகைய கடைகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்திருக்கின்றன. புதிய வாடிக்கையாளர்கள் கிட்ட நம்மளுடைய பிராண்ட் அறிமுகப்படுத்துறதுக்கும் நேரில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பாப்அப் கடைகள் எப்படி வாடிக்கையாளர்களை ஈர்க்கின்றன என்பதை பார்க்கவிருக்கிறோம். தலைப்புச் செய்திகள் முதலில். கூடுதலாக அதிகபட்சம் 20,000 வாகன உரிமைச் சான்றிதழ்கள் வரும் பிப்ரவரி முதல் வழங்கப்படவிருக்கின்றன. பொருளியல் வளர்ச்சியால் கடந்த காலாண்டில் சிங்கப்பூரில் ஊழியர் சந்தையில் வேலைகளின் எண்ணிக்கை சுமார் 24,000 கூடியது. UNRWA எனும் உலக நிறுவனத்தின் பாலஸ்தீன அகதிகள் அமைப்பிற்கு இஸ்ரேல் தடை விதித்ததற்கு உலகளவில் கண்டனம் எழுந்துள்ளது. சிங்கப்பூர் அடுத்த சில ஆண்டுகளில் மேலும் 20,000 வாகனங்கள் சாலைகளில் வர அனுமதிக்கவிருக்கிறது. இருந்தாலும் தனியார் கார்களும் மோட்டார் சைக்கிள்களுக்குமான வாகன வளர்ச்சி விகிதம் 2028 ஜனவரி இறுதி வரை அதிகரிக்காமல் இருக்கும். கூடுதல் வாகன உரிமைச் சான்றிதழ்கள் வரும் பிப்ரவரி முதல் படிப்படியாக அறிமுகப்படுத்தப்படும். கடந்த 5 ஆண்டுகளில் சிங்கப்பூரில் மொத்த வாகன பயண தொலைவு சுமார் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. வருங்காலத்தில் சாலை போக்குவரத்து நெரிசல் மேலும் சிறப்பாக நிர்வகிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேம்படுத்தப்பட்ட மின்னியல் சாலை கட்டண முறை அதற்கு கை கொடுக்கும். இந்நிலையில் புதிய ERP 2.0 கருவிகளை வாகன ஓட்டிகள் அனுமதி பெற்ற இடங்களில் பொருத்திக் கொள்ளலாம். நில போக்குவரத்து ஆணையம் வழங்கக்கூடிய அதிகாரத்துவ தகவலுக்காக காத்திருக்க தேவை இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டது. புதிய ERP 2.0 கருவியை பொருத்துவதற்கு 4 மணி நேரம் வரை ஆகலாம். கடந்த ஆண்டு நவம்பர் முதல் சுமார் 150,000 புதிய ஏற்கனவே உள்ள வாகனங்களில் ERP 2.0 கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. சிங்கப்பூரில் வேலை செய்வோரின் மொத்த எண்ணிக்கை இந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டில் 24,000க்கும் மேல் அதிகரித்துள்ளது. இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டை போல் அந்த வளர்ச்சி 2 மடங்கு. உணவு பான சேவைகள், சில்லறை வர்த்தகம் ஆகிய துறைகளில் வேலை செய்யும் குடியிருப்பாளர் விகிதம் சற்று குறைந்ததாக மனிதவள அமைச்சு வெளியிட்ட அறிக்கை குறிப்பிட்டது. இவ்வாண்டின் இறுதி காலாண்டில் விழா காலத்தால் அந்த துறைகளில் வேலை செய்வோர் எண்ணிக்கை வளர்ச்சி காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் தொடர்பு நிபுணத்துவ சேவைகள், சுகாதார சமூக சேவைகள் போன்றவற்றில் பெரும்பாலான குடியிருப்பாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருந்தன. எனினும் உணவு, பானம், சில்லறை வர்த்தக துறைகளில் குறைவானோரே வேலைக்கு சேர்க்கப்பட்டனர். கட்டுமானம், உற்பத்தி துறைகளில் வேலை அனுமதி சீட்டு கொண்டவர்கள் வேலைக்கு சேர்க்கப்பட்டதால் குடியிருப்பாளர்கள் அல்லாத ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. மனிதவள பற்றாக்குறையை ஈடுகட்ட நிர்வாகம், ஆதரவு சேவை துறைகளும் தொடர்ந்து வேலைக்கு ஆள் எடுத்தன. சிங்கப்பூரின் மின்னிலக்க பொருளியல் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சென்ற ஆண்டு சுமார் 18 விழுக்காடு பங்களித்திருக்கிறது. மின்னிலக்க பொருளியலின் பங்களிப்பு நிதி காப்பீட்டு துறைகளை விஞ்சியது. உற்பத்தி துறைக்கு இணையாக இருந்தது. தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம் அந்த தகவலை வெளியிட்டது. ஒவ்வொரு 6 வெள்ளிக்கும் சுமார் 1 வெள்ளி மின்னிலக்க பரிவர்த்தனை. அதன் மொத்த மதிப்பு 113 பில்லியன் வெள்ளி. பரிவர்த்தனையின் 1/3 பகுதி தகவல் தொடர்பு துறையின் மூலம் சாத்தியமானது. எஞ்சிய தொகை நிதி மொத்த வர்த்தகம், உற்பத்தி முதலிய துறைகளின் மூலம் கிடைத்தது. நிறைய சிறிய நடுத்தர நிறுவனங்கள் மின்னிலக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன. தகவல் பகுப்பாய்வு, மேக கணிமை, மின்னியல் கட்டணச் சேவை முதலியவற்றில் அவை கவனம் செலுத்துகின்றன. மின்னிலக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நிறுவனங்கள் அவற்றின் சராசரி செலவில் 48 விழுக்காடு சேமித்துள்ளன. தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையத்தின் திட்டங்கள் அதற்கு உதவின. சூதாட்ட கூடங்களுக்கான
கட்டுப்பாட்டு திருத்தச் சட்டம் நாளை நடப்புக்கு வருகிறது. சென்ற மாதம் 10ஆம் தேதி சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. சூதாட்ட கூட்டங்களுக்கான ஒழுங்குமுறை குழுவின் செயல்திறனை மேம்படுத்துதல், சூதாட்ட கூடங்களுக்கான அவற்றுக்கான உரிமம் பெற்றவர்களுக்கும் கட்டுப்பாடுகளை கடுமையாக்குதல், எளிதில் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளோருக்கு பாதுகாப்பை வலுப்படுத்துதல், இவ்வாண்டு ஏப்ரல் 4 முதல் மே 7ஆம் தேதி வரை பெறப்பட்ட சூதாட்ட கூடங்களுக்கான தீர்வையை ஒழுங்குபடுத்துதல் ஆகியன திருத்தச் சட்டத்தின் மூலம் சாத்தியமாகும். சட்டத்தின் பிற விதிகள் பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும். சிங்கப்பூரில் புதிய அதிநவீன தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு உதவ தேசிய திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. அதன் மூலம் நிறுவனங்கள் புதிய யோசனைகளை பெறலாம், சந்தையின் தேவையை மதிப்பிடலாம், பொருத்தமான முதலீட்டாளர்களை சந்திக்கலாம். ஆண்டு முழுவதும் செயல்படுத்தப்படும் புதிய திட்டத்தின் மதிப்பு 50 மில்லியன் வெள்ளி. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகமும் நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் மேற்கொள்ளும் திட்டங்களை அது ஒன்றிணைக்கும். சிங்கப்பூரின் அனைத்து தன்னாட்சி பல்கலைக்கழகங்களுக்கும் ஆய்வுக் கழகங்களுக்கும் புதிய தேசிய திட்டம் விரிவுபடுத்தப்படும். ஆய்வாளர்களுக்கும் சந்தைக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க புதிய திட்டம் உதவும் என்று துணை பிரதமர் ஹெங் ஸ்வீ கியட் கூறினார். புதிய திட்டம் அடுத்த ஆண்டு தொடங்கும். 2028க்குள் அதிகபட்சம் 300 புதிய நிறுவனங்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்படுகிறது. ஆய்வு, வடிவமைப்பு, வர்த்தகம், பொறியியல் ஆகியவற்றில் திறன்களை மேம்படுத்துவதும் அதில் அடங்கும். தொழில்துறை முன்னோடிகள் தனிப்பட்ட ஆலோசனைகளை வழங்குவர். முதலீட்டாளர்களை அணுகவும் அவர்கள் வழிகாட்டுவர். மோசமான போக்குவரத்து விபத்துகளை மீண்டும் கண்முன் கொண்டுவரும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் வழிகளை உள்துறை அமைச்சின் அறிவியல் தொழில்நுட்ப அமைப்பு ஆராய்கிறது. அதன் முப்பரிமாண ஒளிக்கற்றை தொழில்நுட்பம் விசாரணை நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு போக்குவரத்து இடையூறுகளை குறைக்கவும் உதவும். விபத்து நடந்த சில நிமிடங்களிலேயே சம்பவ இடத்தை மீண்டும் மெய்நிகர் வழி உருவாக்க உதவுகிறது இந்த முப்பரிமாண ஒளிக்கற்றை இயந்திரம். 360 டிகிரி கோணத்தில் காட்டுவதால் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீண்டும் விபத்து நடந்த இடத்துக்கு செல்ல தேவையில்லை. ஆண்டுக்கு சுமார் 70 முறை இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. நீதிமன்ற விசாரணை, விபத்து குறித்த நேர்காணல் போன்றவற்றுக்கு அது உதவுகிறது. விபத்தை தீர விசாரித்து முழுமையாக கையாள கை கொடுக்கும் இந்த தொழில்நுட்பம் அனைவருக்கும் மேலும் பாதுகாப்பான சாலைகளை உருவாக்க உதவும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். கேரளத்தில் பட்டாசு வெடித்து 150க்கும் அதிகமானோர் காயம். ஒன்ரா எனும் ஐக்கிய நாட்டு நிறுவன பாலஸ்தீன அகதிகள் அமைப்புக்கு தடை விதித்துள்ள இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலின் அந்த முடிவு மேற்கு கரையிலும் காசாவிலும் நினைத்து பார்க்க முடியாத பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது. UNRWA-வை பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தி அதனுடனான உறவை துண்டிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இஸ்ரேல். அந்த அமைப்பு இஸ்ரேலுக்குள் செயல்படவும் தடை விதிக்கப்படுகிறது. இஸ்ரேலின் அந்த முடிவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என உலக நிறுவன தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரெஸ் கண்டித்தார். இஸ்ரேலின் முடிவு கூட்டு தண்டனையை போன்றது என்று UNRWA அமைப்பின் தலைவர் சாடினார். சென்ற ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் குழுவினர் இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தினர். அதில் தொடர்பிருக்கலாம் என்று கருதப்பட்ட 9 ஊழியர்களை இந்த ஆண்டு தொடக்கத்தில் வேலையிலிருந்து நீக்கியது UNRWA அமைப்பு. ஹமாஸுடன் தனக்கு தொடர்பிருப்பதாக சொல்லப்படுவது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை அந்த அமைப்பு வன்மையாக மறுக்கிறது. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரை உட்பட மில்லியன் கணக்கான பாலஸ்தீன அகதிகளுக்கு 70 ஆண்டுகளுக்கு மேலாக உதவி வழங்கி வருகிறது UNRWA அமைப்பு. இஸ்ரேலில் அந்த அமைப்பு செயல்பட விதிக்கப்பட்டுள்ள தடை உடனே நடப்புக்கு வராது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்துக்கு தகவல் அனுப்பப்பட்ட 2 அல்லது 3 மாதத்தில் அது நடப்புக்கு வரும் என்கிறது இஸ்ரேல்.
அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் வேளையில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது மேலும் சில குறைகூறல்கள் எழுந்துள்ளன. அண்மையில் நியூயார்க்கில் நடந்த திரு ட்ரம்பின் பிரச்சார கூட்டத்தில் பேசிய சிலர் இனவாத கருத்துக்களை முன்வைத்தனர். அவரை எதிர்த்து போட்டியிடும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் திரு ட்ரம்பின் பிரச்சாரம் பிளவை ஏற்படுத்துவதாக கூறினார். அமெரிக்கர்களை ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொள்ள வைப்பதற்கான முயற்சியை திரு ட்ரம்ப் முழுநேர வேலையாய் வைத்திருப்பதாக திருவாட்டி ஹாரிஸ் சாடினார். இதனால் மக்களிடையே திரு ட்ரம்ப் மீதான கருத்துகள் மாறுவதாக அவர் சொன்னார். திரு ட்ரம்பின் பிரச்சாரத்தில் நகைச்சுவை கலைஞர் டோனி ஹிஞ்ச்கிளிஃப் போர்ட்டோரிக்கோவை குப்பையில் மிதக்கும் தீவு என்று கூறியிருந்தார். அதற்கு அத்தீவைச் சேர்ந்த பிரபலங்களும் குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்த கருத்துகள் முன்னாள் அதிபரின் பிரச்சாரத்தை பிரதிபலிக்கவில்லை என்று ட்ரம்ப் பிரச்சார குழுவினர் கூறினர். திரு ட்ரம்ப் அந்த சம்பவம் குறித்து இதுவரை கருத்துரைக்கவில்லை. அந்த கருத்துகள் அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். தமது வாக்கை முன்கூட்டியே செலுத்திவிட்ட 81 வயது திரு பைடன் சம்பவம் குறித்து அவ்வாறு சொன்னார். சீனா ட்ராமி காங்ரே எனும் இரட்டை சூறாவளிகளை சமாளிக்க தயாராகிறது. தெற்கிலும் கிழக்கிலும் கடலோர பகுதிகளில் முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பல்லாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 30,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் கரைக்கு திரும்பிவிட்டன. நேற்றிரவு புயலாய் மாறிய காங்ரே தைவானை நோக்கி நகரும்போது இன்னும் வலுவடையக்கூடும். வார இறுதியில் தைவானின் மத்திய அல்லது வடக்கு வட்டாரத்தில் சூறாவளி கரையை கடக்கலாம். ஷாங்காய், ஃபுஜியன், ஷெச்சியாங் வட்டாரங்களில் பலத்த காற்று வீசலாம். கனத்த மழை பெய்யலாம் என்பது வானிலை முன்னுரைப்பு. இந்தியாவின் கேரள மாநிலத்தில் நேர்ந்த பட்டாசு வெடிப்புச் சம்பவத்தை தொடர்ந்து 2 வரை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நேற்றிரவு நீலேஸ்வரத்தில் உள்ள கோவிலில் அசம்பாவிதம் நேர்ந்தது. காயமடைந்த சுமார் 150 பேரில் கிட்டத்தட்ட 100 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 8 பேர் ஆபத்தான நிலையில் இருக்கின்றனர். பட்டாசுகளை குவித்து வைத்திருந்த இடத்திற்கு மிக அருகிலேயே பட்டாசு வெடித்ததால் விபத்து நேர்ந்ததாக காவல்துறை கூறுகிறது. பிலிப்பீன்ஸின் முன்னாள் அதிபர் ரொட்ரிகோ டுட்டர்டே போதைப் பொருள் தொடர்பில் தாம் கொண்டு வந்த இயக்கத்தை தற்காத்து பேசியுள்ளார். போதைப் பொருள்கள் மீதான போர் என்றழைக்கப்பட்ட இயக்கம் குறித்த செனட் விசாரணையில் அவர் தமது வாதத்தை வலுவாக முன்வைத்தார். திரு டுட்டர்டே தமது செயலுக்காக மன்னிப்பு கேட்கவோ காரணம் கூறவோ இல்லை. சட்டவிரோதமான போதைப் பொருள்களின் தொடர்பில் யாராக இருந்தாலும் தனிப்பட்ட சலுகை தரப்படாது. தமது நகரில் போதைப் புழக்கம் இருக்கக்கூடாது. அந்த பழக்கத்தை கைவிடுமாறு தமது பதவிக்காலத்தில் வலியுறுத்தியதை அவர் சுட்டினார். இல்லையென்றால் அது பிரச்சனையாகிவிடும் என்று சொன்னதாக அவர் செனட் விசாரணையில் குறிப்பிட்டார். 2016ஆம் ஆண்டு பதவியேற்ற குறுகிய காலத்திலேயே அவர் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கத்தை தொடங்கினார். தங்கள் உயிருக்கு ஆபத்து என்று நினைத்தால் சந்தேக நபர்களை சுடும்படி காவல்துறைக்கு திரு டுட்டர்டே உத்தரவிட்டார். அதில் சுமார் 6000 பேர் மாண்டதாக காவல்துறை அதிகாரிகள் கூறினர். அந்த எண்ணிக்கை பல்லாயிரமாக இருக்கும். மாண்டவர்களில் பெரும்பாலோர் வறுமையில் வாடிய ஆண்கள், ஆதாரமில்லாமல் சுடப்பட்டவர்கள் என்று மனித உரிமை குழுக்கள் கூறுகின்றன. உலகின் பல பகுதிகளில் களை கட்டும் ஹாலோவீன் கொண்டாட்டங்கள். டிஸ்ட்ரிபியூஷன், விநியோகம். அபுதாபி பட்டத்து இளவரசரின் சிங்கப்பூர் வருகையின் ஓர் அங்கமாக செயற்கை நுண்ணறிவு, பொதுமக்களுக்கான அணுசக்தி திட்டம் போன்றவற்றில் 8 உடன்பாடுகள் கையெழுத்தாகியுள்ளன. பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் முகமது அல் ஜயத் அல் நயன் முதல் முறையாக சிங்கப்பூருக்கு 2 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார்.
நாடாளுமன்றத்தில் ஷேக் காலிட்டிற்கு சடங்கு பூர்வ வரவேற்பளிக்கப்பட்டது. பின்னர் அவர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கை சந்தித்தார். அரசியல் நிலவரம், எரிசக்தி, சுற்றுப்பயணத்துறை போன்றவை குறித்து கலந்துரையாடியதாக பிரதமர் வாங் சொன்னார். சிங்கப்பூரும் ஐக்கிய அரபு சிற்றரசுகளும் அதன் வட்டாரங்களில் நடுவங்களாக விளங்குவதை திரு வாங் சுட்டினார். இருதரப்பும் அனைத்துலக விதிகளுக்குட்பட்டு நடக்க கடப்பாடு கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். திரு வாங் பட்டத்து இளவரசருக்கு நாளை அதிகாரப்பூர்வ மதிய விருந்தளிப்பார். பாப்-அப் கடைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே திறக்கப்படும் கடைகள். இவை கொஞ்ச காலமாகவே வழக்கத்தில் இருந்தாலும் இந்த தீபாவளிக்கு இவற்றின் எண்ணிக்கை இன்னும் அதிகம். ஆடை முதல் ஆபரணம் வரை அனைத்தையும் விற்கும் பாப்-அப் கடைகள். பெரும்பாலும் இணையத்தில் விற்பனை செய்யும் இவர்கள் முழுநேர வேலையும் பார்க்கிறார்கள். புதிய வாடிக்கையாளர்களை நம்மளுடைய பிராண்டுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. இணையதளத்தில் நான் ரொம்ப அதிகமாக விற்கிறதுனால என்னுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்க. அதாவது இந்த துணியோட தரம், அப்புறம் இந்த நிறம் சில நேரங்களில் இணையதளத்தில் ஒழுங்காக தெரியாது. ஸோ அந்த காரணத்துக்காகவும் இந்த மாதிரி பாப்அப்ஸ் நாங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். பொருள்கள் என்று பார்த்தால் விழா காலத்திற்காகவே அவை கொண்டு வரப்படுகின்றன, அதுவும் குறைவான எண்ணிக்கையில். அதனாலேயே கூட்டம் அலைமோதுகிறது. பாப்-அப் எப்படின்னாக்கா, கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் நம்ம இந்த டைம் தான் அங்கே குறிப்பிட்ட டைமில் தான் இங்கே இருப்போம்னு. ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த டிசைன் முடிஞ்சிடும் சீக்கிரமாக. பிகாஸ் லிமிட்டட் பீசஸ் தான் அந்த டிசைனில் எடுத்து வருவோம். ஸோ அதனால் அது முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு வேகமாக சீக்கிரமாக வாங்குவாங்க. பெர்மனண்டாக கடை எடுத்தோம்னாக்கா அது ரொம்ப ப்ரைஸியாக இருக்கும் எங்களுக்கு. பிகாஸ் சப்ஸ்டெயின் பண்ணணும், எவ்ரி மந்த் ரெண்டல் கட்டணுன்னு. ஆனால் இந்த 1.5 மாதம் எடுக்கிறதுனால நம்ம ராஃப்லி பட்ஜெட் பண்ணி எங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும். ஸோ அது எங்களுக்கு பாப்-அப் பெட்டராக இருக்குது எங்களுக்கு. சிலருக்கு இணைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இந்த கடைகள் உதவுகின்றன. பாஸ்ட் 2 இயர்ஸாக நான் ஆன்லைன் கடை நடத்திட்டு இருந்தேன். ஸோ அப்போ ரொம்ப கஸ்டமர் பேஸ் ரொம்ப குறவாக இருந்தது. பிகாஸ் அவங்க மெட்டீரியல் என்ன விற்கிறோன்னு தெரியாது, என்ன மாதிரி சூட்ஸ் வைக்கிறோன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பாப்அப் செஞ்சோன்னே அவங்க நம்ம மெட்டீரியல் பார்க்குறாங்க, ட்ரெஸ்ஸஸ் பார்க்குறாங்க, பஞ்சாபி சூட்ஸ் பார்க்குறாங்க, ப்ரைஸஸ் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து நம்மளோட குவாலிட்டி தெரியுது. ஸோ இன் தட் வே நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் வி குட் எக்ஸ்பேண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ். ஒவ்வொன்றையும் வாங்க கடையாக ஏறி இறங்க வேண்டிய தேவையில்லை. எனவே வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவம். ஒன் திங் இங்கே நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, லைக் இங்கே ஒரு காஸ்டியூம் பாப்அப் ஸ்டோர் இருந்தால் பக்கத்துலேயே அக்சசரிஸ் இருக்குது, பேங்கிள் இருக்குது, கிட்ஸ் வேர் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி குவைட் குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒன் ஸ்டாப்லேயே உங்கள் ஷாப்பிங்கை முடிக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த நகையெல்லாம் நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வாங்க ரொம்ப தயங்குவேன். ஏன்னா அது டிசைன், அது எவ்வளோ லெங்க்த்தில் இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இங்கே ஒரு பாப்அப் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சோன்னே நான் எனக்கு தேவைப்பட்ட டிசைன் என்னென்ன கலரில் வேணுமோ நான் சூஸ் பண்ணேன். இந்த தீபாவளியின் அமோக விற்பனையால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் பெரிய அளவில் கடைகளை திறக்க திட்டமிட்டுள்ளனர் பாப்-அப் கடைக்காரர்கள். சாங்கி கடற்பகுதியில் கப்பல் ஒன்றில் எண்ணெய் நிரப்பும் நடவடிக்கையின் போது சுமார் 5 டன் எண்ணெய் கடல் நீரில் கலந்தது. எண்ணெய் கசிவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் கடல்துறை துறைமுக ஆணையம் கூறியது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி எண்ணெய் எதுவும் தென்படவில்லை என்று அது தெரிவித்தது. கடலின் மேற்பரப்பில் எண்ணெய் படலம் தென்பட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதனை சுத்தம் செய்ய கப்பல் ஒன்று தயாராக இருக்கிறது. சம்பவம் குறித்து மலேசிய அதிகாரிகளுக்கும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இனெஸ் கொராடோ கப்பலில் எரிபொருள் நிரப்பும் நடவடிக்கையின் போது எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. சம்பவம் நிகழ்ந்த 10 நிமிடங்களுக்குள் எண்ணெய் கசிவை நிறுத்தவும் கசிந்த எண்ணெயை சுத்தம் செய்யவும் ஆணையம் அதிகாரிகளுடன் சேர்ந்து செயல்பட்டது. கசிவு காரணமாக அந்த பகுதியில் கடல் போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறப்பட்டது. சம்பவம் குறித்த விசாரணை தொடர்கிறது. ஹாலோவீன் கொண்டாட்டம் பல இடங்களில் சூடு பிடித்திருக்கிறது. நாமும் சற்று பார்த்து வருவோம். ரோமேனியாவில் 3 நாள் கொண்டாட்டம். ஆக பயங்கரமான ஆடைகளை அணிந்து வெளியில் வருவதற்கு யாரும் தயங்கவில்லை.
தலைநகர் புக்காரெஸ்டில் நடக்கும் இந்த வருடாந்திர ஹாலோவீன் விழா சென்ற ஆண்டு முதலில் தொடங்கியது. எல்லா வயதினரும் அதில் கலந்து கொள்ள ஆவலுடன் வருகின்றனர். துடிப்பான இசையை கேட்டவாறு பொழுதை இனிதே கழிக்க இதுவும் ஒரு நல்ல வழிதான். கிட்டத்தட்ட 25 ஆண்டுக்கு முன் கொசோவோவில் போருக்கு முன்பு மிகச் சிலரே ஹாலோவீன் கொண்டாடினர். அங்கு சென்ற அமைதி படையினர் ஹாலோவீனை மக்களுக்கு அறிமுகம் செய்ததில் அது பிரபலமடைந்தது. இப்போது இளைய தலைமுறையினர் எதிர்பார்த்து காத்திருக்கும் கொண்டாட்டமாக ஹாலோவீன் உருவெடுத்துள்ளது. ஐரோப்பாவின் ஆக இளைய மக்கள் தொகையை கொண்ட நாடு கொசோவோ. மக்களின் சராசரி வயதே 32 தான். இளையர்களின் துடிப்பை இது போன்ற கொண்டாட்டங்களிலும் காண முடிகிறது. Everybody calls me the pumpkin man everywhere I go. பரங்கிக்காய் இல்லாத ஹாலோவீன் இல்லை. இவர்தான் சைமன் பட்டேல். பரங்கிக்காய்களை செதுக்குவதில் கை தேர்ந்தவர். இங்கிலாந்தில் இந்த பருவத்தில் சுமார் 1 மில்லியன் பரங்கிக்காய்கள் விளைந்து கிடக்கும். அத்தனை பரங்கிக்காய்களை என்ன செய்வது? அவற்றை செதுக்கி காட்சிக்கு வைப்பதும் ஹாலோவீன் கொண்டாட்டத்தின் முக்கிய அம்சமாகிவிட்டது. லண்டனின் ட்ரஃபால்கர் சதுக்கத்தில் மாபெரும் தீபாவளி கொண்டாட்டம். இந்திய இசை, நடனம், உணவு என பலவற்றை ஒரே இடத்தில் ரசிக்க கூடினர் சுமார் 10,000 பேர். அவர்களின் கொண்டாட்டத்தில் நாமும் கொஞ்ச நேரம் திளைப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். Thank you.